இன்றைக்கி நம்ம பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. இதுக்கு வந்து முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெயை வந்து ஒரு கடாயில் விட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் விட்டுண்டா நல்லாயிருக்கும். அதில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கடுகும் ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் போட்டுக்கிறோம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் 1 கப்பு பூண்டு வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். சின்ன பூண்டு பெருசு எல்லாம் சேர்த்து தான் உரிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு லைட்டாக கோல்டன் கலர் ஸ்பாட்ஸ் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரையிலும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டை வந்து நம்ம வந்து வதக்குறோம். பூண்டை ரொம்ப பெரிய ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம். அது ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணினா போதும். பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒன்றும் பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி திருப்பிட்டு அதை வந்து பல்ஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் நம்ம இந்த பல்ஸ் பண்ணி வச்ச கார்லிக் இந்த பூண்டை வந்து நம்ம வந்து அதில் போடுறோம். ஸோ அதை போட்டுட்டு நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கு உப்பு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறோம். இதெல்லாம் போட்டுண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கலர வேண்டியதான். இதை 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கலரிடணும். நடுவில் இன்பிட்வீன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து இன்பிட்வீன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சுருண்டுண்டு வர ஆரம்பிச்சிடும். மொத்தமாக அப்படியே சைட்லலாம் எண்ணெய் வந்து அப்படியே ஊஸ் அவுட் ஆகிட்டு இந்த பிக்கிள் வந்து சுருண்டுண்டு வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிப்போம். நம்ம எப்போவுமே நல்லெண்ணெயே யூஸ் பண்ணலாம் பிக்கிளுக்கு, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. ஸோ இது நல்லா இப்போ சுருண்டுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அடுப்பை அணைச்சிடுறோம். இதுக்கப்புறம் அதை வந்து ஒரு க்ளீன் ஜாரில் எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பூண்டு தொக்கு தயார்.